ஹர்ஷாஸ்ரீ சேனல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நவராத்திரியோட 5வது நாளுங்க. 3வது நாள் இல்லைன்னா 5வது நாள் வந்து புட்டு, அம்பாளுக்கு வந்து புட்டு பண்ணி நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணோம்னா ரொம்ப விசேஷம். ரொம்ப மனசு சந்தோஷப்பட்டு நம்ம கேட்டதெல்லாம் தருவா அப்படின்னு அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரலும் பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க. அதனால வந்து இன்னைக்கு வந்து நம்ம புட்டு எப்படி செய்யுது அப்படின்றத பார்க்க போகிறேன். போன வருஷமும் நான் போட்டிருக்கேன், இந்த வீடியோவில் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஹர்ஷாஸ்ரீ சேனலில் போய் இது நவராத்திரி புட்டு அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். அந்த இது போன வருஷம் போட்டிருக்கேன் நான். இந்த வருஷம் நான் செய்யறதுனால திரும்ப நியூ சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்திருக்கீங்க, வியூவர்ஸ் நியூவாக நிறைய வந்திருக்கீங்க. அதனால திரும்பவும் அதே வந்து நான் உங்களுக்கு போடுறேன். இன்னைக்கு வந்து இதுக்கு தேவையான பொருள் எவ்வளோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த டம்ளரால 2 டம்ளர் அரிசி எடுத்துட்டு இருக்கேங்க. அரிசி, அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் வெல்லம் கணக்கு உங்களுக்கு. அதனால வந்து 2 டம்ளர் எடுத்ததுனால 3/4 1/2 டம்ளர் வெல்லம் இதில் எடுத்துட்டு இருக்கேன். அதை தவிர நெய் வந்து ஆப்ஷனல் தான். தேவைன்னா அந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் வறுக்கிறதுக்கு மட்டும் வேணால் வச்சுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கடைசியில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெய் எசென்ஷியல் அப்படின்றது இதுக்கு கிடையாது, நம்மளோட விருப்பம் தான். நெய் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும், அவ்வளோதான். போடாமல் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட விருப்பம், நெய் எவ்வளோ ஊற்றணும் அப்படின்றது உங்களோட விருப்பம். அதில் முந்திரி பருப்பு, திராட்சை, அந்த பாதாம், நட்ஸ் எல்லாம் இது பண்ணிக்கிறீங்க இல்லையா, வறுக்கிறீங்களா, அதுலேயே 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா விட்டு வறுத்து அது புட்டில் கொட்டினாலே போகிறோம் உங்களுக்கு கடைசியில். இதுதான் ஏலக்காய். இதுதான் இதுக்கு வந்து தேவையான பொருளே இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கக்கூடியது. பாகு பதமும் அந்த மாவு வந்து நீங்கள் வேக வைக்கிறீங்களே அந்த பதமும் கரெக்டாக இருந்ததுன்னா புட்டு சூப்பராக வந்துடும். சரி, இப்போ வந்து நம்ம எப்படி செய்யுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த அரிசியை நம்ம வந்து வறுத்துக்கணுங்க. நல்லா செவக்க வறுக்கணும், அதுதான் அதில் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த அரிசியை நம்ம வந்து இதில் கொட்டி நல்லா வறுத்துக்கலாம். நல்லா சிறப்பாக வறுக்கணுங்க. நல்லா சிறப்பாக வறுத்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்க, அரிசி வந்து நல்லா செவந்து போச்சுங்க. சரிங்களா, நல்லா செவந்து போச்சு. இப்போ இந்த அரிசி எடுத்து நம்ம ஒரு பவுலில் கொட்டி ஆற வைக்கலாம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதோட 2-4 ஏலக்காவை சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ இதை ஆற வைக்கலாம். யூஸ் பண்ணல, தீய விடாமல் பார்த்து விட்டதுக்கு நல்லா பதமாக இது பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். வறுத்து வச்ச அரிசி நல்லா ஆறி போச்சுங்க. இதை வந்து 2 டைமாக நம்ம வந்து உடைக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பார்த்தீங்களா. இது வந்து இதோட இந்த ஏலக்காங்க ஒரு 10 ஏலக்காய் போட்டிருக்கேன் நான். நீங்கள் உங்கள் சௌரியத்துக்கு ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காவும் இதுலேயே போட்டு அப்படியே மிக்சியில் வச்சு உடச்சிட வேண்டியது தான். நான் மிக்சியில் அரைச்சிட்டு இது வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துட்டேங்க. எடுத்துட்டு அது பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சளிச்சும் எடுத்துருக்கேன். ஏன்னா அது ஏதாவது கப்பி இருந்ததுன்னா அந்த கப்பியெல்லாம் வந்து வெளியில் போயிடும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கோசரம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மாவில் நம்ம வந்து மஞ்சப்பொடி கொஞ்சம், உப்பு கொஞ்சம், மஞ்சள் பொடி லைட்டா, உப்பு ஒரு சிட்டிகை, இவ்வளோ போட்டால் போதும். ஏன்னா அந்த இதை வந்து இப்போ வெள்ளத்தை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கணும். அது இனிப்பை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு தான் அது போடணும்.
இனிப்பை வந்து தூக்கி காமிக்குங்க. அதுக்கோசரம் தான் கொஞ்சோண்டு உப்பு, அதுக்கு நிறைய போடக்கூடாது, கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் அது உப்பு அந்த மஞ்சள் பொடி எல்லாம் பரவணுங்க. அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு இந்த வெந்நீர் வந்து கொஞ்சம் தலைக்க வச்சிருக்கேங்க இந்த கிட்டில்ல. அது வந்து இப்படி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதை வந்து ஒரு கரண்டி காம்பால் அப்படி கலர்னாலே போதும் நமக்கு. இதில் சூடாக இருந்ததுன்னா சூடு இல்லைன்னா கையில் கலரலாம், தப்பு இல்லை. நல்ல வாசனையாக இருக்குங்க மாவு. இது வந்து பச்சரிசியில் தான் பண்ணணும். சுவாமி நைவேத்தியத்துக்கே பொதுவாக எல்லாமே வந்து பச்சரிசியில் தான் பண்ணணும். அதனால வந்து இப்போ இதை பச்சரிசியில் தான் நான் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி வெதுவெதுப்பான சூட்டில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு 4 பக்கமும் கிளறிக்கணும். திருப்பி இது மாதிரி மாவு நல்லா எல்லா இடத்துக்கும் அந்த தண்ணி படுற மாதிரி கிளறிக்கணும். ரொம்ப நிறைய விட்டுறக்கூடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். ஏன்னா இந்த பதம் வந்து இப்படி பிடிச்சா பிடிபடணும், உதுத்தா உதுரணும், அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த பதம் வந்து இந்த புட்டுக்கு நல்ல பதம்வாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டுக்கணும் தண்ணி, அவ்வளோதான். இது தண்ணி போகணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இப்படி வந்து பிடிச்சா பிடிபடணும், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்படி உதுத்தா உதுரணும் பாருங்க. பிடிச்சா பிடிபடணும், உதுத்தா உதுரணும். இந்த பதத்துக்கு இதை ரெடி பண்ணிக்கணும். இந்த மாவை ரெடி பண்ணிட்டு இதை வந்து இட்லி வேக வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த இட்லி பானையில் போட்டு இதை வேக வச்சு எடுக்கணும். வச்சுட்டு காமிக்கிறோம். வச்சுட்டேன் நான். இப்போ இதை வந்து நம்ம இது பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா மாவை, இதுதான் பதம். அது மாவை வந்து உள்ள வச்சு நல்லா மூடிடணும். பாருங்க, அதுக்குதான் தண்ணி அதிகமாக இருக்கு. வரேன், இந்த இட்லி பானையில் வச்சு இதை அப்படியே மூடிடணுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாவு கையில எடுத்து இப்படி திரிச்சா இப்படி திரி மாதிரி நூல் திரி மாதிரி வருங்க கைக்கு. பார்த்தீங்களா, வந்து பார்த்தீங்களா, இப்படி திரிச்சா அப்படி திரியும், கீழே உதிராம மாவு வந்து தெரியும். நிறைய மாவு கையில் எடுத்தீங்கன்னா நல்லா பெருசாகவே தெரியும். தெரியுதா, இந்த மாதிரி நூல் திரி மாதிரி தெரியுங்க. இதுதான் அந்த பதம். இந்த பதம் வரும்போது இந்த புட்டு மாவை இப்படி ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பெரிய தட்டுலையோ இல்லை பேஷன்லையோ எதுலையோ ஒன்றுல கட்டி நல்லா கலக்கணும். பாருங்க, இந்த புட்டு மாவு அப்படியே ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு. கட்டி புட்டி ஒன்றுமே இல்லைங்க. பாருங்க, நல்லா ஊற்றாச்சு, நல்லா இருக்கு. இந்த புட்டு மாவை வந்து இப்படி ஆற வச்சுட்டு இப்போ வந்து இந்த எலும்பு சட்டியில் பாகு வச்சுக்கலாம். நம்ம புட்டுக்கு பாகு இங்கே பாருங்க. 1 டம்ளர் அரிசிக்கு, திரும்ப சொல்கிறேன், 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் வெல்லம் கணக்கு. இப்போ நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறதுனால இது வந்து 1.5 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். தண்ணி வந்து கொஞ்சமாக விட்டால் போதுங்க. நல்ல வெல்லமே போட்டுக்கிறதுனால வடிகட்டணுன்ற அவசியம் இல்லை. பாரிஸ் ஜாங்கரி தான் யூஸ் பண்ணுறேன் நான். அதனால
இது வந்து பாகு வரணும். பாகு வந்ததுக்கப்புறம் என்ன பதம் அப்படின்றத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. சொன்னால் இந்த தக்காளி பாகு வருது இல்லைங்களா, இதுக்கு அடுத்த பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ தக்காளி பாகு ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும், நமக்கு வந்து பாகு வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இதை வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து அதை வந்து கலரணும். ஊற்றி ஊற்றி அப்படியே கலரணுங்க. அப்படியே கலர அது வந்து உங்களுக்கு வந்து புட்டு நல்லா வரும். பாருங்க, இந்த புட்டு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு புட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா இருக்கும், உதிராக இருக்குது. புட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா இருக்குங்க. பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, இந்த பாகு வந்து கெட்டி பாகை வச்சு இதில் ஊற்றி ஒரு கையால் பாகு ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலர்னோம்னா இந்த மாதிரி உதிராக ஆகிடும். நவராத்திரிக்கு இந்த புட்டு ரொம்ப விசேஷம். ஒரு தடவை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த புட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க இது வரைக்கும். ஒன்றும் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இன்னொரு தடவை ரீகேப் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது என்ன அப்படின்னா, 1 டம்ளர் மாவுக்கு 3/4 டம்ளர் வெல்லம் கணக்குங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் வெல்லம் கணக்கு. அரிசியை நல்லா செவக்க வறுத்துக்கணும். வறுத்து அதோட 4 ஏலக்காவை சேர்த்து மிக்சரில் நல்லா பொடி பண்ணி சளிச்சு வச்சுக்கணுங்க ரெடியாக. ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் குருணை மாதிரி இல்லை, நடுவில் ஆட்டு தான் மிக்சியில் நம்ம திரிக்கிறதுனால நிறைய போட்டிங்கன்னா மிஷினில் அரைச்சிட்டு வரலாம். அதனால் வந்து இது வந்து மிக்சியில் வந்து திரித்து நம்ம அதை வந்து சளிச்சு அந்த மாவை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதில் வெதுவெதுப்பான வெந்நீர் விட்டு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு உப்பு, இது ரெண்டையும் போட்டு நல்லா பிசிறி வைக்கணும். அந்த மாவை பிடிச்சா பிடிபடணும், உதுத்தா உதுரணும், அதுதான் கணக்கு. அந்த மாதிரி ஒரு பதத்தில் நான் காமிச்சிருக்கேன், இப்போ வீடியோவில் காமிச்சிருப்பேன், பார்த்துக்குங்க. அந்த மாதிரி பதத்தில் அதை வந்து மாவை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம இந்த பக்கம் அந்த மாவை வந்து நல்லா இதில் வந்து இட்லி பானையில் வச்சு நல்லா வேக வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் அந்த மாவு அரிசி வாக பொறுத்தது. ஒரு 15 நிமிஷம் வந்தது பிறகு அதனால அப்படி போட்டு கையால் வந்து இப்படி திரிச்சு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வரும், நூல் மாதிரி வருங்க. அதுதான் அதுக்கு பதம். அந்த பதம் கூட நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதை எடுத்து மாவு எடுத்து நல்லா அந்த கட்டி குட்டி போக இது பண்ணிடணும். ரொம்ப கட்டியாக மாவு வந்துடுது எனக்கு அப்படின்னா வருத்தப்படாதீங்க. மிக்சியில் ஆற வச்சு அந்த மாவை மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு 5 செகண்ட் சுற்றினீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் சுற்றி வச்சிங்கன்னா மாவு வந்து உதிராக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வெள்ளம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பாகு வச்சு நல்லா கெட்டி பாகுங்க. அதாவது தக்காளி பாகுக்கு அடுத்த பதம். இப்போ தண்ணியில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உருட்டை வந்து கீழே போட்டால் டொப்புன்னு சவுண்டு வரும். அந்த பதம் வரும்போது நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான் பாகு பதம்லாம். அதில் வந்து அந்த பாகு பதம் வந்தோடனே அதை ஊற்றி நல்லா கிளறிடணும். நல்லா ஒரு கையில் ஊற்றிட்டு ஒரு கையில் கிளறணும். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கிளறி அப்புறம் திரும்ப ஊற்றிக்கலாம். ஒரே ஆளாக இருந்தால் நான் அப்படி தான் இப்போ பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பாகு ஊற்றி கிளறிக்கலாம். நம்மளுக்கு ஆறு முதல்ல கொஞ்சம் பார்த்திங்கன்னா இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆறு பார்த்திங்கன்னா நல்லா உதிராக அந்த பாகு பூரா இழுத்துட்டு நல்லா உதிராக ஆகிடுங்க. இதுதான் இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படி இல்லைங்க, எனக்கு பாகு கொஞ்சம் ஜாஸ்தியாக போச்சு, நான் என்ன மேடம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து இன்னொரு டிப்ஸுங்க இதுதான் உங்களுக்கு. புட்டுக்கு அரிசி மாவு, பச்சை அரிசி மாவு வச்சுருந்தீங்கன்னா, இல்லை கொழக்கட்டை மாவு, அரிசி மாவு, கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் வீட்டில் வாங்கின மாவாக இருந்தாலும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ஒரு டம்ளர் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்குங்க. வறுத்துட்டு இந்த பாகு ஜாஸ்தியாக உள்ள அந்த புட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் போட்டு நல்லா கிளறினீங்க அப்படின்னா பாகு வந்து உதிராக வந்துடும். என் அனுபவத்தில் கண்டது நான். அதனால சொல்லிட்டு நான் 1 வருஷம் பண்ணும்போது அப்படி தான் கொஞ்சம் பாகு ஜாஸ்தியாக போச்சு. அது பார்த்தீங்கன்னா கட்டியாக அங்கங்கே இருந்தது. ஆனால் தொட்டா புட்டு வெந்திருந்தது, சாஃப்டாக இருந்தது. அதனால வந்து நான் என்ன பண்ணேன், இந்த மாவை வந்து பரட்டி அதில் வந்து கலந்துட்டேன். புட்டு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. வந்தவங்கெல்லாம் ரொம்ப அருமைன்னு சொல்லிட்டு போனாங்க அந்த புட்டு. அதனால வந்து சப்போஸ் எல்லாமே இந்த பக்குவத்தில் போட்டிங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். 1 டம்ளருக்கு 1 பங்குக்கு 3/4 பங்கு வெல்லம், அவ்வளோதான் கணக்கு. பாகு வந்து உருண்டை பாகு. அது வேக வைக்கிறதெல்லாம் மாவு வந்து வந்து திரி மாதிரி வெந்திருக்கணும், அது கணக்கு. இதெல்லாம் வந்து கரெக்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னா புட்டு வந்து சூப்பராக வந்துடும். எனக்கு இன்றைக்கி வந்து எதுவுமே நான் போடலை, நல்லா அருமையாக அமைஞ்சு போச்சு. அதனால் வந்து நீங்கள் எல்லோரும் ஒரு தடவை இந்த புட்டு செஞ்சு பாருங்கள். இது வந்து 5வது நாள் சுவாமிக்கு வந்து 5வது நாள் இல்லைன்னா 3வது நாள் செஞ்சு
இது பண்ணுவாங்க, பூஜை பண்ணுவாங்க.